வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத்தமிழில் பார்ட் சியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற ஒரு யூனிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் கீழ் வரக்கூடிய ஒரு தலைப்பான உலகளாவிய தமிழர்கள் அவர்களுடைய சிறப்பும் பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து நம்ம என்னென்ன யூனிட்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஒரு யூனிட் உலகளாவிய தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th ஓல்டு தமிழ் புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 42ல் இருக்குது. சரி, ஓகே, இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் பார்த்துட்டு போயிருங்க. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராவாக சில நபர்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஓகே, ஏன்னா இவங்க வந்து தமிழர்களாக வந்து இவர்களும் தமிழுக்கு வந்து சிறந்த பணியை வந்து ஆற்றியிருப்பாங்க. ஸோ அதனால் இவர்களையும் விட்டுட்டு போயிடக்கூடாது. இந்த ஒரு யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஒரு யூனிட்லேயே வந்து ஓரளவு கவர் ஆயிரும். பட் இவர்களை பற்றிய தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஆறுமுக நாவலர் அப்படின்றவரை பற்றி நம்ம பார்க்கணும். 12th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 19ல் வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து மயூரம் வேதநாயகம் அப்படின்ற ஒரு நபர். ஓகேங்களா? இவரை பற்றியும் 12th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 43ல் கொடுத்துருக்காங்க. அடுத்து சோமசுந்தர பாரதியார். இவரை பற்றி பார்த்தீங்கன்னா 12th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 126ல் கொடுத்துருக்காங்க. அடுத்து மா ராசமாணிக்கனார். இவரையும் வந்து 12th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 184 நம்ம படிச்சுக்கணும். ஓகே, அடுத்து வா சுபமாணிக்கம் அப்படின்ற ஒருத்தர் பற்றி கொடுத்துருப்பாங்க. 12th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 214ல் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார், ரொம்ப முக்கியமான நபர். 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. 11th நியூ தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 22லையும் அடுத்து 7th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் பேஜ் நம்பர் 30லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ஆபிரகாம் பண்டிதர். ஓகே, 11th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 46ல் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து சி.வை. தாமோதரனார். 11th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 72ல் வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து ரசிகமணி டி.கே. சிதம்பரனார். ஓகேங்களா? சிதம்பரநாதர். ஓகே, 11th தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 162ல் இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து சங்கரதாஸ் சுவாமிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. 11th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 193. சரியா? அடுத்து மயிலை சீனி வேங்கடசாமி அப்படின்ற ஒரு நபர். இவர் வந்து 11th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 217ல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். சரியா? இவர் வந்து ஒரு முக்கியமான நபர். ஓகே, இவரை பற்றிய தகவல் பார்த்தீங்கன்னா 8th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 172லையும் 10th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 213லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து திருக்குறளார் வி முனுசாமி. இவர் வந்து வாழ்விக்கும் கல்வி அப்படின்ற ஒரு யூனிட்டின் கீழே வந்து இவரை பற்றி நம்ம படிப்போம். அதாவது 7th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 105 கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து குன்றக்குடி அடிகளார். இவர் பார்த்தீங்கன்னா ஒப்புரவு நெறி அப்படின்ற யூனிட்டின் கீழே வந்து நம்ம இவரை படிப்போம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th நியூ தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 173ல் வந்து இவரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த யூனிட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் இவர்கள் ஆற்றிய தமிழ் பணியும், இதை பற்றிய தகவல்கள் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.